வாசு, டேய், என்னடா இது? ஒண்ணு இல்லம்மா. ஒண்ணு இல்லாம அப்படி கண் கலங்கி இருக்க? சொல்லுடா. என்னன்னு சொல்றதுன்னு தெரியலம்மா. என்னென்னமோ ஞாபகத்துக்கு வருது. ஹாஸ்பிட்டல்ல திவ்யாவை என் கையில கொண்டு வந்து கொடுத்தப்போ இனி அவதான் என் உலகம், எல்லாம் சரியாயிடும் நினைச்சேன். குழந்தை முகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் ஷைலஜா மாறிடுவான்னு நம்பினேன். அந்த நம்பிக்கை அடுத்த நிமிஷமே இல்லாம போயிடுச்சு. ஆனா எனக்குள்ள ஒரு தைரியம் இருந்துச்சுமா. திவ்யா என் கூட தான் இருக்கா, உலகமே என் கூட இருக்குன்னு ஒரு தைரியம் இருந்துச்சு. அதெல்லாம் இப்ப ஞாபகத்துக்கு வருதுமா. வாசு, என்னடா இதெல்லாம்? பழசையெல்லாம் நினைச்சு ஏன்டா இப்படி கண் கலங்குற? அம்மா, எனக்கு ஒரு தைரியம் இருந்ததுன்னு சொன்னல, அது இன்னைக்கு இல்லம்மா. ஒரு குழந்தையா வளர்க்கறதும் மகளா வளர்க்கறதும் வேற வேறன்னு இன்னைக்கு தோணுதுமா. நேத்து வரைக்கும் டாடி டாடின்னு என்னையே சுத்திட்டு வந்த குழந்தை இன்னைக்கு பெரிய மனுஷிமா. சந்தோஷமா இருந்தாலும் ஒரு ஓரத்துல பயமாவும் இருக்கு. இதுவரைக்கும் எல்லாத்தையும் தயங்காம கேட்ட அவளுக்கும் இனி என்கிட்ட சொல்ல முடியாத விஷயமும் இருக்கும்ல. இத்தனை நாள் ஷைலஜா என்னை விட்டு போனதுல கோவமும் வருத்தமும் இருந்துச்சு. அம்மா இல்லாத குறை தெரியாம என் பொண்ணை வளர்த்துட்டேன்னு எனக்கு பெருமையா இருந்தது. அதெல்லாம் இப்போ காணாம போயிடுச்சுமா. ஒருவேளை திவ்யாவுக்கு நீங்களும் வினோதனையும் இல்லைன்னா நான் என்னமா பண்ணிருப்பேன்? என் பொண்ணு எப்படிமா என்கிட்ட மனசு விட்டு பேசிருப்பா? இதெல்லாம் நினைச்சு பார்க்கும் போது ஷைலு மேல கோவமா வருது. அம்மா இல்லாம குழந்தைய வளர்க்க முடியும், ஆனா ஒரு மகளை வளர்க்க முடியுமான்னு எனக்குள்ள சந்தேகம் வருதுமா. இப்ப கூட எனக்கு இதெல்லாம் சரியான சொல்ல முடியல. என்னவோ மனசுக்குள்ள ஒரு வலி. எனக்கு புரியுதுடா வாசு, உன் மனசுல இருக்கிற குழப்பம் என்னன்னு என்னால நல்லாவே புரிஞ்சுக்க முடியுதுடா. பொதுவா தான் பொண்ணு பெரிய மனுஷி ஆயிட்டா எந்த தகப்பனுக்கும் முதல்ல தோன்றது இதுதான்டா. உனக்கு உன் பொண்டாட்டி கூட இல்லைங்கிறதுனால திவ்யாவுக்கு அவ அம்மா இல்லாம போயிடுச்சு. அதனாலதான் குழப்பமும் கவலையும் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. அதனால இந்த பிரச்சனை எல்லாம் எப்படி சமாளிக்க போறேன்னு பயம் வந்துருச்சு உனக்கு. வாசு, எல்லாம் நல்லபடியா நடக்கும்டா, நீ கவலைப்படாத. அம்மா, வாமா. உங்க கஷ்டம் எனக்கு புரியுது. இப்ப நம்ம பிள்ளைக்கு ஒரு நல்லது நடக்க போகுது, அத குறையில்லாம முடிப்போமே. திவ்யாவுக்கு கிடைக்க வேண்டிய எல்லாமே அவளுக்கு கிடைக்கும்னு நம்புவோம். பழச நினைச்சு நீங்களே உங்களை காயப்படுத்திக்கிட்டா அதுக்கு ஆறுதல் எங்க தேடினாலும் கிடைக்காது. இத நான் வார்த்தையா சொல்லல, இன்னும் அனுபவிச்சிட்டு இருக்கிற வலியா சொல்றேன். இப்ப என்ன, எனக்கு அது சுகமான நினைவா இருக்கு, உங்களுக்கு அது ஆறாத ரணமா இருக்கு. ஆனா ரெண்டுமே வலிதானே, நாமளா விரும்பி ஏத்துக்கிட்ட வலி. அங்க திவ்யா உங்களை தேடிக்கிட்டு இருக்கா. வாங்க வாங்க வாசு, வா வா.